ப்ரிவியூல பார்த்த வீடியோ வந்து இன்றைக்கி VNல தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ VN ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ VN ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ VN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்க அந்த சைடில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஸோ 9 ரேஷியோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவுமே 16:9 ரேஷியோக்கு வந்துடும். லாஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளாக் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மியூசிக் போங்க. ஸோ அதில் மை மியூசிக்கில் போயிட்டு மியூசிக் லைப்ரரியில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ ஃபஸ்ட்டு அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ப்ளே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து எவ்வளோ லிரிக்ஸ்க்கு வரணுமோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் கொஞ்சம் லிரிக்ஸ் வந்து இது அளவுக்கு வரணும். ஸோ ஃபோட்டோவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வச்சதுக்கப்புறம் டு ஆட் அ ஸ்டிக்கர் PNP இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஸோ இதில் வந்து நான் இந்த இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வர ஃபோட்டோஸ் வர நம்ம ட்ராக் பண்ணி விட்டாச்சு. திருப்பியும் அதே இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபோட்டோ போய்க்கோங்க. ஸோ நான் இதில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ஒயிட் ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த ஒயிட் ஸ்க்ரீனை என்னென்னா எந்த சைடு நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோமோ அந்த சைடு தான் செட் பண்ணணும். ஸோ நான் இதை ஜூம் பண்ணி இந்த சைடு செட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த சைடு தான் நான் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு செட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ் இருக்குல்ல அது வர வச்சுக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. திருப்பி பேக் வந்துட்டு அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோஸ் போய்க்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங்கில் போயிட்டு அதே மாதிரி லைட்டன் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஹெட்லைன் ஹெட்டிங்ஸ் அப்படின்னே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைப் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் லிரிக்ஸை டைப் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ அதில் வந்து எடிட் போங்க. ஸோ எடிட்டில் போயிட்டு ஃபாண்ட் போய்க்கோங்க. ஸோ ஃபாண்ட் வந்து கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வந்து இந்த பிளேஸில் நம்ம செட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் சின்னதாக்கிக்கிடுவேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த கலரில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஷேடோவில் போயிட்டு பிளாக் கலர் ஷேடோ கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. டிக்குன்னு கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸ் எது வரை வருமோ ஸோ அது வரை நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபேட்னு கொடுத்து டியூரேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து லிரிக்ஸ் அப்பியர் ஆகணுமோ அந்த இதை நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டிக்குன்னு கொடுத்துக்கலாம். திருப்பி அடுத்து என்ன பண்ணுங்கள், திருப்பியும் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போங்க.
ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு திருப்பி ஃபாண்டில் போயிட்டு இது வந்து இட்டாலிக் ஸ்டைலில் ஏதாவது போல்ட் லெட்டர் வேண்டாம், வேறு ஏதாவது ஸ்டைலில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை உங்களுக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் அப்புறம் அடுத்து என்ன பண்ணால் கலர் போய்க்கோங்க. கலர் ஒயிட் இருக்கட்டு. ஸோ ஒயிட் கொடுத்ததுக்கப்புறம் ஷேடோவில் மட்டும் பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ லிரிக்ஸையும் நான் வந்து லாஸ்ட் வர இந்த லிரிக்ஸ் எது வரை வருமோ அது வரை நான் கரெக்டாக வந்து எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது ப்ளே பண்ணி பார்த்துட்டு செகண்ட் லிரிக்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுமோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து இந்த லிரிக்ஸ் இது பண்ணணும். ஸோ அடுத்த செகண்ட் லிரிக்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த செகண்ட் வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் போய்க்கோங்க. மோஷனில் போயிட்டு இல்லை ஸ்கேல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேல் கொடுத்துட்டு அதேமாதிரி டியூரேஷன் வந்து உங்களுக்கு எப்போ அப்பியர் ஆகணுமோ அந்த டியூரேஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டிக்குன்னு கொடுத்தாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஃபோட்டோ வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் லாஸ்ட் வரைக்குமே பண்ணணும். ஸோ அடுத்து எல்லாமே டூப்ளிகேட் பண்ணி அடுத்து 2வது ஃபோட்டோவுக்கு இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ரிட்டன் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஸோ மூவ் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அடுத்த இமேஜ்க்கு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு உங்களுக்கு லிரிக்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸோ நான் வந்து காட்டியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.